மீண்டும் ஒரு முறை மோடி பிரதமராக வந்தால் ஜனநாயகத்தையே காப்பாற்ற முடியாதுன்னு இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் முன்னிக்கிறாங்க. குறிப்பாக இந்தியா கூட்டணி. அப்போ அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஆளுமை மிகுந்த தலைமை பிரதமருக்கு இருக்கிறது. 10 வருட காலம் அதை நிரூபித்திருக்கிறார். பிரதமர் மோடிக்கு எதிராக ஒன்றாக நிற்கிறோம், பாஜக ஆட்சியை வீழ்த்துகிறோங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய ஒரே நிலை. அதில் தான் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்றோன்றாங்க. அவர்களுக்கு துரதிருஷ்டவசமாக அதில் கூட மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியவில்லை என்பதுதான் நாட்டினுடைய செய்தி. நம்ம சுதந்திர இந்தியாவிலேருந்து ஒவ்வொரு ஆட்சியும் நீங்கள் சாலைகளை விரிவாக்கமாக இருக்கலாம், மற்ற விஷயங்களாக இருக்கலாம், அது தொடர்ச்சியான நிகழ்வு. அதுவே ஒரு ஆட்சியுடைய சாதனைன்னு பார்க்க முடியும். யார் ஆட்சியிலும் கோவிட் வந்தது கிடையாது. கோவிடை தாண்டுவது என்பது ஒரு வரலாற்று சாதனை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தமிழ்னு அவர் பேசிட்டதுனாலே தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறாரா? தமிழுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டதில் தொடங்கி வெள்ளத்திற்கு கூட இவ்வளவு தூரம் கேட்டும் நிதி கொடுக்கலங்கிற வரைக்குமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அது உங்களுக்கு களத்தில் ஒரு சவால் இல்லையா? கொடுத்த படத்திலே மக்களுக்கு செய்யக்கூடிய உதவியிலே வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை தமிழக அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்போ மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்குன்னா அவங்க அதை சொல்ல முடியுமா? மத்திய அரசு மேலும் மேலும் தமிழகத்திற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதிலே நானும் ஒருவன். திமுக தொடர்ச்சியாக மாநில உரிமை, மாநில சுயாட்சி சொல்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வைக்கக்கூடிய முதன்மையான பரப்புரிமை கூட மாநில உரிமை, தமிழ்நாட்டின் உரிமை மீட்பது அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பினால் மக்களை குழப்ப முடியும், வாக்கு உறுதி வாங்க முடியும் என்று நினைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. பாஜக அதிமுக கூட்டணி இருக்க வேண்டும்ங்கிற விருப்பத்தை முன் வச்சு அதுக்கான செயல்பட்டீங்க. அது எங்கே நடைபெறாமல் போச்சு? என்ன சிக்கல்? அவர்களுக்குள் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் அதனுடைய ரிசல்ட் என்ன? பாஜக என்ற அழுத்தமும் யாருக்கும் கொடுக்கவில்லை. ஜனநாயக முறைப்படி இருந்தது. அவர்களுடைய உரிமை வர்றது வராதும். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ 3 இடங்களில் நீங்கள் போட்டியிடுறீங்க. இந்த 3 இடங்கள் நீங்கள் கேட்டது கிடைத்திருக்கிறதா? இந்த 3 இடங்கள் போதுமானதாகவும் இருக்கா? நான் கேட்ட தொகுதிகளிலே 3 தொகுதிகளை மகிழ்ச்சியோடு கேட்டேன், மனநிறைவோடு பெற்றுக்கொண்டேன். வணக்கம் நண்பர்களே. 18வது மக்களவைத் தேர்தலில் தலைவர்கள் அத்தனை பேரும் களத்தில் இருக்கும்போது களம் 18 நிகழ்ச்சியில் இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருமிகு ஜி.கே. வாசன். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் பணி தொடங்கிருச்சு. களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க தமிழ் மாநில காங்கிரஸுக்கு? தேர்தல் களம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாகவே நான் கருதுகிறேன். என்ன அடிப்படையில் அந்த மாற்றம் வருதுன்னு நினைக்கிறேன்? 2019 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு ஏற்பு தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் எல்லா இடங்களும் இருந்தாலும் கூட தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இல்லை. இந்த முறை அந்த ஏற்பு எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு பிரதமர் மோடி தலைமையிலே வல்லரசாக செயல்பட வேண்டும். அதற்கு 3வது முறை மோடி அவர்களது தலைமையிலான ஆட்சி அவசியம், அவசரம் என்று வாக்காளர்கள் நினைக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய திடமான கருத்து. மீண்டும் ஒரு முறை மோடி பிரதமராக வந்தால் ஜனநாயகத்தையே காப்பாற்ற முடியாதுன்னு இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் முன்னிக்கிறாங்க. குறிப்பாக இந்தியா கூட்டணி அப்படி ஒரு பரப்புரை மேற்கொள்கிறது. அப்போ அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? அது ஒரு கிட்டத்தட்ட இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்களில் பிரதமர் மோடி எதிர்ப்பு, அதே போல் பாஜக எதிர்ப்புங்கிறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகளை கொடுப்பதாக இருக்குன்னா, இந்த முறை அதை இன்னும் கூர்மைப்படுத்துகிறாங்க. தலைமை இல்லாத கூட்டணி தான் இந்தி கூட்டணி. இந்தியாவிற்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். பிரதம அமைச்சர் யார் என்று முடிவெடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். மத்தியிலே யார் ஆள்வது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். அதற்கு முதல் படி தலைமைதான். ஆளுமை மிகுந்த தலைமை பிரதமருக்கு இருக்கிறது. 10 வருட காலம் அதை நிரூபித்திருக்கிறார். முதல் 5 வருட காலம் மக்கள் வாக்களித்தார்கள். மீண்டும் 5 வருட காலம் நல்லாட்சி புரிந்திருக்கிறார். 3வது முறை வெல்லக்கூடிய வாய்ப்பு
மக்களிடம் பிரகாசமாக இருப்பதாகவே உங்கள் தொலைக்காட்சி உட்பட அனைத்து தொலைக்காட்சிகளுடைய செய்தி அதுவே. இன்னொரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. 2004 கிட்டத்தட்ட இதே மாதிரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிறார், இந்தியா ஒளிர்கிறதுங்கிற கேம்பெயின் நடக்குது, மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு தளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் யூபிஏ அரசாங்கம் வருது, அப்போதும் பிரதமர்னு ஒரு வேட்பாளரை யூபிஏ நிறுத்தலை. இந்த முறை அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு வேட்பாளர்னு யாரும் தனியாக தேவையில்லை, அங்கங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அவருக்கு எதிராக நிற்கிறோம், 2004 மாதிரியே 2024 இருக்கும் அப்படிங்கிறாங்க. 2004ஆம் ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களே இருக்கட்டும், மறைந்த பிரணாப் முகர்ஜி அவர்களே இருக்கட்டும், அதுபோன்ற ஆளுமைகளெல்லாம் இருந்தார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. பிரதமர் சார்ந்த வேட்பாளர்கள் இருந்தும் கூட அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அறிவிக்கவில்லை. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தனி உரிமை இருக்கின்றதா என்றால் இல்லை. அவர்களிடம் ஒத்த கருத்துடைய தலைவர்கள் இந்திய கூட்டணியிலே இருக்கின்றது என்றால் இல்லை. அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு கூட்டணி சார்பிலும் கூட ஒரு பிரதம அமைச்சரை அவர்களால் அறிவிக்க முடியவில்லை என்பது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஒரு கருத்தில் ஒத்த கருத்து இருக்குது. பிரதமர் மோடிக்கு எதிராக ஒன்றாக நிற்கிறோம், பாஜக ஆட்சியை வீழ்த்துகிறோங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய ஒரே நிலை. அதில் தான் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்றோன்றாங்க. அப்போ அது ஒரு மோடி எதிர்ப்பாளைய இன்னும் கூட்டாகதா? அவர்களுக்கு துரதிருஷ்டவசமாக அதில் கூட மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியவில்லை என்பதுதான் நாட்டினுடைய இன்னைக்கு செய்தி, வருத்தமான செய்தி. ஒவ்வொரு மாநிலத்திலும் பிரச்சனைகள் தான். பெரும்பாலான கட்சிகளோடு அவர்களால் ஒத்த கருத்தோடு செயல்பட முடியவில்லை. ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சி யார் செய்திருந்தாலுமே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்காதா? அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது, ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது இந்த முறை ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூடுதலான ஒரு சவால் இல்லையா? நீங்கள் உண்மை நிலைக்கு ஏற்றவாறு பேச வேண்டும் என்றால் எதிர்மறை வாக்குகள் ஒரு ஆட்சிக்கு இல்லாமலேயே இருக்க முடியாது. அதனையும் தாண்டித்தான், நான் சொல்லவில்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி கட்சிகள் சொல்லவில்லை, இந்தியாவில் உள்ள பெரும்பாலான தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் சொல்கிறது, இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் தலைமையிலே வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பது. அதற்கு காரணம் சாதனைகளே வெற்றியாக மாறுகிறது. அதற்கு புள்ளி விவரங்கள் இருக்கிறது. நீங்கள் சர்வேக்களை நிறைய ஒப்பிடுறீங்க, நான் மறுக்கல. பல நேரங்களில் சர்வேக்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன, சில நேரங்களில் கணிப்புகளும் தவறி இருக்குது. அது கணிப்பு தான், அது தீர்மானமாக வரப்போகிறதில்ல. இன்னொரு பக்கம் ஒருவேளை இந்த சர்வேக்கள் அடிப்படையில் அவருக்கே வெற்றி வருகிறது அப்படின்னாலும் கூட அது அவங்க 10 ஆண்டு கால சாதனையா அல்லது எதிர்கட்சிகளுடைய பலவீனம்னு பார்க்க வேண்டியிருக்கா? ஏன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் இல்லைங்கிறதும் இன்னொரு பக்கம் இருக்கா? நான் சர்வேயை மட்டும் சொன்னால் அது தப்பு. சர்வே அதற்கு உண்மை நிலைக்கு எடுத்து காட்டுகிறதுன்னு சொல்கிறேன். ஓகே, அது ஒரு இண்டிகேட்டராக இருக்குங்க. இன்றைக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி பல துறைகளிலே மக்களுடைய மத்திய அரசனுடைய திட்டங்கள் இவைகள் எல்லாமே எடுத்துக்காட்டு. ஓகே, இங்கே முத்ரா திட்டம் சொல்லலாம், கேஸ் சொல்லலாம், பப்ளிக் டாய்லெட் சொல்லலாம், க்ளீன் வாட்டர் சொல்லலாம், ரோட் சொல்லலாம், புதிய ஏர்போர்ட் சொல்லலாம், புதிய ட்ரெயின் சொல்லலாம், எவ்வளவு சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இது இன்றைக்கு நான் மேடை பேச்சு பேச விரும்பலை, ஒரு எடுத்துக்காட்டு தான் இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் யாரும் மறைக்க முடியாது. முழு பூசணிக்காயை சோற்றிலே எதிர்கட்சிகளால் மறைக்க முடியாது. உண்மை நிலைன்றிருக்கு, அது மக்களிடம் பிரதிபலிக்கும். ஓகே, நீங்கள் சாதனைகளாக இதெல்லாம் இருக்குது, சொல்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறீங்க. அதையே 2 விதமாக பார்க்க வேண்டியிருக்கா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு. நம்ம சுதந்திர இந்தியாவிலேருந்து ஒவ்வொரு ஆட்சியும் நீங்கள் சாலைகளை விரிவாக்கமாக இருக்கலாம், மற்ற விஷயங்களாக இருக்கலாம், அது தொடர்ச்சியான நிகழ்வு. அதுவே ஒரு ஆட்சியுடைய சாதனைன்னு பார்க்க முடியுமா? நான் வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டுமே சொல்லுவேன். மக்களுக்கு கொடுக்கின்ற அனைத்து தரப்பான திட்டங்கள் பல்வேறு துறைகளிலே சொல்லுவேன். அதெல்லாம் தாண்டி சாதனையுடைய மகுடம், ஆளுமை திறனுடைய மகுடம், ஆட்சியாளருடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், கோவிடுக்கு பிறகு வளர்ந்த நாடுகள் கூட இன்னும் பொருளாதாரத்திலே தவித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அண்டை நாடுகளெல்லாம் பொருளாதாரத்திற்காக
உதவி கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த நாட்டிலே வளர்ந்த நாடுகளுக்கெல்லாம் 10 கோடி 15 கோடி 20 கோடி 25 கோடி தான் மக்கள் தொகை. இந்திய நாடு 145 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. இந்த நாட்டை ஆள்வது என்பது உண்மையிலேயே ஆளுமை திறன் வேண்டும். கோவிட் போன்ற நிகழ்வுகளெல்லாம் வரலாற்றிலே நிகழ்வது தான். அந்த கோவிடிலே நாட்டை மீட்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. படிப்படியாக பொருளாதாரத்தை மீட்டு இன்றைக்கு பொருளாதார ரீதியாக இந்தியா வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. வரும் வருடங்களிலே 3வது பெரிய நாடாக உயர இருக்கிறது. பக்கத்து நாடுகளை பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இவை பார்க்கும்போது பசி, பட்டினி, பஞ்சம். இந்தியாவிலே அதை நினைத்து கூட யாரும் பார்க்கவில்லை. அதற்கு காரணம் ஆட்சியாளர்களுடைய திறன், செயல்பாடு. அதிலே மாற்று கருத்தே யாரும் சொல்ல முடியாது. அடுத்த நாடுகளுக்கு நாம் உதவக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இருக்கிறோம் என்பதுதான் ஆட்சியாளருடைய பெருமை. நீங்கள் சொல்கிறது நான் மறுக்கல. ஆனால் நீங்கள் அண்டை நாடுகளோடு ஒப்பிடுவது தான் சரியான ஒப்பீடாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்தியாவை நாம் பாகிஸ்தானோடையோ பங்களாதேஷோடையோ இலங்கையோடு ஒப்பிடுவதுங்கிறது சரியாக இருக்க முடியுமா? ஏன்னா இவங்க எல்லாருமே 30-40 ஆண்டுகளாக உள்நாட்டு சிக்கல்கள்லேயே பிரச்சனைகளிலும் இருக்கக்கூடிய நாடுகள். நம்ம விட கீழே இருக்கக்கூடிய நாடுகள் தான் பொருளாதார வளர்ச்சியில். நாம் ஜப்பானோடையோ சீனாவோட வளர்ச்சியோ ஐரோப்பிய நாடுகளுடைய வளர்ச்சியோன்னு பார்க்கும்போது இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படி தான் நம்ம ஒப்பிட வேண்டியிருக்கும். அப்படின்னா நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு உள்நாட்டு சிக்கல்களெல்லாம் பெரிதாக கிடையாது. ஒற்றுமையாக ஒன்றுபட்ட நாடாக சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி, வளர்ச்சி என்பதில் மாற்று கருத்து கிடையாது. 10 வருட வளர்ச்சி என்பது மிகப்பெரிய வளர்ச்சி. யார் ஆட்சியிலும் கோவிட் வந்தது கிடையாது. கோவிடை தாண்டுவது என்பது ஒரு வரலாற்று சாதனை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இல்லை, பேரிடர்கள் நிச்சயமாக நூற்றாண்டில் காணாத ஒரு பேரிடர் அப்படிங்கும்போது அதை எதிர்கொள்கிற சவால்கள் அதெல்லாம் நம்ம மறுக்கலை. இன்னொரு பக்கம் இதே சாதனைகள் பற்றி பேசும்போது தமிழ்நாட்டுக்குன்னு வரும்போது என்ன செய்தார்கள் அப்படிங்கிற கேள்வியை மீண்டும் மீண்டும் இங்கே வைக்கிறாங்க. தமிழ்னு அவர் பேசிட்டதுனாலே தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறாரா? தமிழுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டதில் தொடங்கி வெள்ளத்திற்கு கூட இவ்வளவு தூரம் கேட்டும் நிதி கொடுக்கலங்கிற வரைக்குமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அது உங்களுக்கு களத்தில் ஒரு சவால் இல்லையா? முதல்ல தமிழர்கள் மீதும் தமிழகத்தின் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் மொழி மீதும் பிரதமர் வைத்திருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக செங்கோல் உலக வரலாற்றிலே தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தது என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. தமிழகத்தினுடைய ஒவ்வொரு துறையினுடைய வளர்ச்சியிலும் மத்திய அரசுடைய பங்கு இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. மிகப்பெரிய திட்டங்களிலெல்லாம் மத்திய அரசினுடைய பங்கு இருக்கிறது. மேலும் வெள்ள பாதிப்பு, புயல் பாதிப்பு இவைகளிலே உடனடி தேவைக்கு ஏற்றவாறு உதவி செய்த அரசு மத்திய அரசு. படிப்படியாக உதவி அரசு மத்திய அரசு. பாதிக்கப்பட்டவர்களை மீட்ட அரசு மத்திய உள்துறை மூலம் மத்திய அரசு. நிதித்துறையின் மூலம் பணம் கொடுத்தது மத்திய அரசு. கொடுத்த பணத்திலே மக்களுக்கு செய்யக்கூடிய உதவியிலே வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை தமிழக அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும். மக்கள் அதை நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார். இப்போ சென்னை வெள்ளத்திற்கோ தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளத்திற்கோ கூடுதலாக ஒரு பைசா கூட மத்திய அரசு கொடுக்கல அப்படிங்கிறத சேலஞ்சிங்காக சொல்கிறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், தமிழக அரசு பொறுப்போடு வெளிப்படைத்தன்மையோடு மத்திய அரசு கொடுத்த நிதியை மக்களுக்கு முழுமையாக சரியாக முறையாக செலவு செய்ய வேண்டும். இதுக்கு முந்தைய திட்டங்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போது கொடுத்த நிதி அப்படி நான் பொதுவாக சொல்கிறேன். குறிப்பாக வெள்ளம் பாதிப்பு இவைகளுக்கெல்லாம் சொல்கிறேன். மக்கள் கருத்தை நான் பிரதிபலிக்கிறேன். இல்லை, அதுக்கு தான் சொல்கிறாங்க இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச 6000 ரூபாய் கொடுக்கணும். திருப்பி நானும் அதை தான் சொல்கிறேன். கொடுத்த நிதியை வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட வேண்டும். மக்கள் உங்களை அப்போ மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்குன்னா அவங்க அதை சொல்ல முடியுமா, எக்ஸ்போஸ் பண்ண முடியுமா? மத்திய நிதித்துறை கொடுத்தது தானே வெளிப்படையாக சொல்லுது.
மாநில அரசு செலவு பண்ணதையும் வெளிப்படையாக இல்ல, அந்த 900 கோடி ரூபாய் என்பது இந்த ஆண்டு இவங்க இப்போ ஒரு ஆய்வுக்கு வந்து அதிகாரிகள் வந்து அறிக்கை சப்மிட் பண்ணி அதுக்காக எந்த ரூபாயும் இல்லை, ஏற்கனவே வர வேண்டிய நிதியை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் மற்ற இங்கே தமிழ்நாடு அரசு சொல்லுது. அதை அவங்களும் மறுக்கல. இப்போது இந்த வெள்ளத்திற்கு கூடுதலாக என்ன நிதி கொடுக்குறீங்கன்னா கொடுக்கல, ஆனால் தமிழ்நாட்டின் மீது உங்களுக்கு பற்று இருக்குன்னு சொல்றீங்களே, எப்படி நம்புறதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் கொடுத்த பணத்திற்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும். மத்திய அரசு மேலும் மேலும் தமிழகத்திற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதிலே நானும் ஒருவன். என்டிஏ கூட்டணியும் இருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியும் கேட்கும். அதெல்லாம் மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது. தமிழகத்திற்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தமிழக மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு யாரும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதில் நாங்கள் வந்து மற்றவர்களுக்கு செலுத்தவர்கள் அல்ல. கொடுத்த பணத்திற்கு பெற்றால் இன்னும் கூடுதல் கொடுத்த பணம் மீண்டும் மீண்டும் நான் கூறுகிறேன், கொடுத்த பணத்திற்கு வெளிப்படை தன்மை வேண்டும். மக்களை உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். செய்யல அப்படிங்கிறீங்க. இப்போ இன்னொரு விஷயம், மாநில உரிமை சார்ந்து 2 கட்சிகளும் இப்ப பேசுறாங்க. திமுக தொடர்ச்சியாக மாநில உரிமை, மாநில சுயாட்சி சொல்றாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வைக்கக்கூடிய முதன்மையான பரப்புரிமை கூட மாநில உரிமை, தமிழ்நாட்டின் உரிமை மீட்பது அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. 2 பேருமே பாரதிய ஜனதா கட்சி மாநில உரிமையை மதிக்கல. முதலமைச்சராக இருந்த மோடி மாநில உரிமை பேசினார், பிரதமர் ஆன பிறகு மாநில உரிமை முழுசா நசுக்கப்படுது. வரி வருவாயில் சுத்தமாக ₹1 கொடுத்தா 29 பைசா தான் கொடுக்குறாங்க. தொடர்ச்சியாக இந்த பரப்புரைகள் இப்போ களத்தில் இருக்கு. 2 தலைவர்களும் முன்வைக்கிறாங்க. இது அப்படி இல்லைன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? சுதந்திரத்திற்கு பிறகு இன்று வரை தொடர்ந்து ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோவின் அடிப்படையிலே எல்லா அரசுக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு திமுக அதிமுகவுக்கு மத்திய அரசினுடைய ஆளுமை திறன் நிறைந்த பிரதமர், மத்திய அரசினுடைய பிரபலமான இந்தியாவிலே செயல்பாடு தொடர்ந்து எல்லா மாநிலங்களிலும் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. மீண்டும் வெற்றி பெறப் போகிறது என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பினால் மக்களை குழப்ப முடியும், வாக்கு வங்கி வாங்க முடியும் என்று நினைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. இப்போ வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருந்தால் இப்போ நார்த் ஈஸ்ட்டில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடவே இல்லை. எல்லாத்துக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிட்டாங்க. நாகாலாந்தில் தொடங்கி எந்த இடத்துலையும் அவங்க போட்டியிடலை. நிறைய இடங்களில் டெஸ்பரேஷன் தெரியுது. ஒரு பக்கம் சர்வே 400ன்னு பிரதமர் மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு. ஆனால் அவர்களுடைய முடிவுகள், இப்போ நீங்கள் பிஜு ஜனதா தளத்தை கூட்டணிக்கு அழைப்பதாகட்டும், அதிமுகவுக்கு கடைசி வரைக்கும் கதவுகள் திறந்திருக்குன்னு சொன்னதாகட்டும், அல்லது நிதிஷ்குமாரை மீண்டும் அழைத்துக் கொள்ளதாகட்டும், ஒரு பெரும் வெற்றி இருக்குது அப்படின்னு சொன்னால் இத்தனை பேர் எதுக்கு தேவைப்படுவாங்க? ஒரு டெஸ்பரேஷன் தெரியுது அப்படிங்கிறாங்க. ஜனநாயகத்தில் தேர்தலில் ஒரு ஆளுகின்ற கட்சி, என்னென்ன கட்சி இந்தியாவை உயர்த்தக்கூடிய கட்சியோடு, பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய கட்சியோடு, பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய கட்சியோடு சேர வேண்டுமோ அவர்கள் சேருவது ஜனநாயகத்திலே நல்லது, நாட்டுக்கு நல்லது. அதற்கு அழைப்பு கொடுப்பதில் எந்த தப்பும் கிடையாது. சர்வதிகாரமாக இருக்கிறவங்க தான் அதை செய்ய மாட்டாங்க. ஜனநாயகமாக இருக்கிறவங்க அதை செய்யத்தான் செய்வாங்க. ஜனநாயக முறையில் எல்லாரையும் அழைப்பதில் தப்பு இல்லையே. கூட்டணிகளுக்கான அழைப்பு கொடுப்பது, கூட்டணி அமைப்பது எல்லாமே ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய உரிமை, அத்தனை பேருக்கு இருக்கக்கூடிய உரிமை. அதை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்ளுதுன்றீங்க. நீங்கள் ஒரு முக்கியமான முயற்சியை மேற்கொண்டீங்க. தமிழ்நாட்டில் ஒரு நல்லெண்ணெய் தூதர் கிட்டத்தட்ட அந்த அளவிலான ஒரு பாஜக அதிமுக கூட்டணி இருக்க வேண்டும்ங்கிற விருப்பத்தை முன் வச்சு அதுக்கான செயல்பட்டீங்க. அது எங்கே நடைபெறாமல் போச்சு? என்ன சிக்கல் நினைக்கிறீங்க? நீங்கள் பாஜகவை பொறுத்தவரையிலே மிக அனுபவமிக்க தலைவர்கள் எல்லாம் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள், டெல்லியில் இருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களிலே பல கூட்டணிகளை பல கட்சிகளோடு அமைத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு பல உதாரணம் இருக்கிறது. ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்காக இன்னொரு கட்சிக்கு கூட்டணி பேச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதனால் நான் அவருடைய பிரதிநிதி அல்ல. ஆனால் வெளிப்படை நீங்கள் சொன்னீங்க, அந்த எண்ணம் எனக்கு இருக்கிறது, அதற்கான முயற்சி எடுக்கிற நீங்களே சொன்னீங்க பத்திரிகை. வாக்கு வங்கி அதிகரித்தால் ஒரு வேளை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குமோ என்பது ஒரு மாதத்திற்கு முன்பு எனக்கு இருந்த கருத்து. அதன் அடிப்படையிலே ஒரு கட்சி தலைவர் என்ற முறையிலே சுதந்திரமாக அன்றைக்கு இருந்த ஒத்த கருத்துடைய பழைய கூட்டணி கட்சிகளோடு பேசுவதில் எந்த தப்பும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இல்லை, அது நான் அந்த முயற்சி தவறுன்னு சொல்ல வரல. அந்த முயற்சி எடுத்தீங்க. அந்த முயற்சி கைகூடாததற்கு எங்கே அந்த பிரச்சனை இருந்தது? பிஜேபி காரணமா, இல்லை அதிமுக வேறு விருப்பம் இருந்துச்சா? அப்படி கேட்குறேன். நான் முயற்சி அப்படின்னு சொன்னால் தான் அதில் வெற்றி தோல்வி காரணங்கள்லாம் சொல்ல முடியும். நான் தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே ஆலோசனை மட்டுமே செய்தேன். சரி, அவ்வளோதான். சரி, ஏதாவது நான் முயற்சி எடுத்தால்
ஏன் வரல, எதுக்கு வரல? இல்லை, நான் மீண்டும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். திரு ஜி.கே. வாசன் அவர்களுடைய முயற்சி வெற்றி தோல்விங்கிற இடத்துக்குள்ளேயே நான் வரல. நான் கேட்பது, பாரதிய ஜனதா நீங்கள் சொன்ன மாதிரி பழைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து 2019 போட்டியிட்டது போலவே இந்த முறை இருக்கணுன்ற அந்த நிலைப்பாடு ஏன் வராமல் போயிடுச்சு? கட்சிகள் அதிமுகவுக்கு வேற ஒரு எண்ணம் இருந்ததா, அல்லது மற்ற கட்சிகளுக்கு இப்போ தேமுதிக கூட இதுக்குள்ள வரல? சுருக்கமாக சொல்லணும்னா பாஜகவோடு அவர்கள் வரவில்லை. ஏன்? ஆமாம், அவ்வளோதானே. அதான் பாஜக உங்க கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற பாஜகவோடு அவர்கள் வரவில்லை. அதுதான் சொல்லிட்டேங்க. பாஜகவோடு ஏன் வரவில்லை? நானே அவங்கள்ட்ட கேட்டேன் வரணுன்னே வச்சுங்களேன். நான் ஆலோசனை தான் செஞ்சேன், நான் தூதராக போல. ஏன் வரவில்லை? அவர்களுக்குள் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் அதனுடைய ரிசல்ட் என்ன? பாஜக எந்த அழுத்தமும் யாருக்கும் கொடுக்கவில்லை. ஜனநாயக முறைப்படி இருந்தது. அவர்களுடைய உரிமை வர்றதும் வராததும் ஜனநாயக முறைப்படி தான் எல்லாம் நடந்தது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து அரசியல் இருக்க முடியாது. யாரையாவது சர்வாதிகாரத்தின் அடிப்படையிலே வர வேண்டும் என்று நினைத்தால் அது தப்பு. வர்றது வராததும் கதவுகள் திறந்திருக்கிறது. நாட்டை உள்துறை அமைச்சரே சொன்னார், ஜாயின் பண்றது வேணுமா வேண்டாங்கிறது அந்தந்த கட்சியினுடைய முடிவு, அந்த தலைமையினுடைய முடிவு, அந்த தொண்டர்களுடைய முடிவு. அதில் எந்த சாதகமும் பாதகமும் இருக்கும். அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க என்டிஏ கூட்டம் 25வது ஆண்டு விழா, பிரதமருடைய கூட்ட அழைப்பை ஏற்று போறாரு, கூட இருக்காரு, மீண்டும் மோடி வேண்டும் மோடிங்கிற கோஷத்தை நாங்கள் முன்வைத்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் வேறு விதமாக போனாங்க, எங்களுக்கு எதிராக இருந்தாங்க, எங்கள் தலைவரை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க, இப்போ திட்டமிட்டு எங்களை ஒதுக்கிட்டாங்க அல்லது எங்களை வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு மாற்றினாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன காரணங்கள் வேண்டும் என்றாலும் அவர்கள் கூறலாம். அது அவர்களுக்கு சரியாக இருக்கலாம். அது அவர்களுடைய காரணம், அவர்களுடைய முடிவு. இறுதியாக நல்லரசாக செயல்படும் மத்திய அரசு வல்லரசாக இந்தியாவை மாற்றக்கூடிய நிலையிலே இருப்பதற்கு உறுதுணையாக அவர்கள் இல்லை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல திரு ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 2இல் 1 சாய்ஸாக எடுக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக தலைமை ஏற்கிறதா, அதிமுக தலைமை ஏற்கிறதா? ஏன்னா 2 பேருடையும் நல்ல நெருக்கமாக இருந்தீங்க, நட்பாக இருந்தீங்க. இந்த முடிவை ஏன் எடுத்தீங்க, பாஜக தலைமை ஏற்போன்னு? வெரி 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 கிளியர். ஐயா மூப்பனார் காலம் தொட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் என்றால் அவர்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு பார்வை ரீஜனல் பார்ட்டி வித் நேஷனல் அவுட்லுக். ஓகே, அதுதான் அடித்தளம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம். இன்றைக்கு பிரதம அமைச்சருக்கான தேர்தல், இந்தியாவிற்கான தேர்தல், இந்தியாவை பாதுகாப்போடு வைத்திருக்கின்ற தேர்தல், பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய தேர்தல். அதற்கு தேவை மீண்டும் 3வது முறை பிரதமர் தலைமையிலான ஆட்சி. அதற்கு நாங்கள் 100% ஒத்த கருத்தோடு கூட்டணியிலே சேர்ந்திருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி வளமான தமிழகம், வலிமையான பாரதம், அதுதான் அவங்க முன் வச்ச முழக்கம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதே ஐயா ஜி.கே. மூப்பனார் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியை கவிழ்ப்பில் அல்லது அந்த ஆட்சி நீடிக்கக்கூடாதுங்கிறது அவங்களே நிலைப்பாட்டில் இருந்தாங்க. இப்போ அந்த கேள்வியும் உங்களை நோக்கி வருதில்ல, அதற்கு நேர் எதிரான நிலைப்பாட்டுக்கு திரு ஜி.கே. வாசன் சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட நீங்கள் 25 வருட வரலாறு இன்றைக்கு பேசுகிறீங்க. 25 வருடத்தில் புதிய ஓட்டர்ஸே வந்துட்டாங்க. நாடு படிப்படியாக உயர்ந்திருக்கு, கட்சிகளெல்லாம் கூடியிருக்கு, மக்கள் மனநிலை மாறி இருக்கு, கட்சிகளுடைய மனநிலை மாறி இருக்கு. கட்சிகளுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு பெரும்பாலான வாக்காளர்கள் 10 வருடமாக தொடர்ந்து பிரதம மந்திரிக்கு பாஜகவில் தான் வாக்களிக்கிறாங்க. நாட்டில் ஒரு ஸ்திரத்தன்மை அவர்களிடம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பெரும்பாலான மாநிலங்களிலே இந்தியாவிலே பாஜகவுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அதனால் எனக்கு அதில் எந்த விதமான வருத்தமும் இருக்கக்கூடாது, மகிழ்ச்சி, சந்தோஷம். நீங்கள் சொல்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. வாக்காளர்கள் மாறி இருக்கிறாங்க, சூழல் மாறி இருக்கிறது, எல்லாமே மாறி இருக்கு. ஆனால் கொள்கை மாறாதில்ல. ஐயா மூப்பனார் என்ன வைக்கிறாங்க அந்த கொள்கை தானே. என்ன கொள்கை நீங்கள் சொல்லுங்களேன். என்ன வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் இந்தியா. பசியை போக்க வேண்டும், ஏழைகளுக்கு பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும், நாட்டை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், இல்லையா? அதில் என்ன மாற்று கருத்து? இன்றைக்கு இந்தியாவில் என்ன அவங்க நேர் எதிராக பிஜேபி எதிர்ப்பு நிலையில் இருந்து எதுக்கு எதிர்க்கிறாங்க? எதில் எதிர்ப்பு நிலையில் இருக்காங்க? நாட்டுடைய ஒற்றுமை குலைந்து போயிடுதா? பசி பட்டினி நாட்டில் இருக்கா? கோவிட்டுக்கு அப்புறம் அடுத்த நாட்டில் நம்ம கையேந்திரமா? நாடு ஏதாவது வளராமல் போயிடுதா? இன்னைக்கு ஒரு பொட்டி கடைக்கு போனால் கூட ஃபோன் எடுத்து ஜாமான் வாங்குறாங்க. டிஜிட்டல் இந்தியா.
நான் என்ன சொல்கிறேன், புகழ்ந்து பேசணும்னு தொலைக்காட்சியில் பேசலை, நியாயமாக பேசுகிறேன். ஓகே. அதனால் முடிவுகளை யாரும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ரைட். முடிவுகளை யாரும் குறை சொல்லவே முடியாது. இல்லை, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. எல்லா கட்சிகளும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. வேண்டுமென்றால் பொறாமைப்படுகின்ற நண்பர்கள் இருக்கலாம், அதற்கு நான் பதில் சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ 3 இடங்களில் நீங்கள் போட்டியிடுறீங்க. இந்த 3 இடங்கள் நீங்கள் கேட்டது கிடைத்திருக்கிறதா? இந்த 3 இடங்கள் போதுமானதாகவும் இருக்கா தமாகவுக்கு? ஏன்னா நீங்கள் தான் முதல் ஆதரவை கொடுத்தீங்க பிஜேபிக்கு இங்கே இந்த கூட்டணி என்னங்கிறதுல. தவறான தகவல் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன், உண்மையை பேசணும் அப்படின்னு. டு அ பெஸ்ட் எக்ஸ்டெண்ட் பாசிபிள். நான் கேட்ட இடங்களிலே 3 இடங்கள் பெற்றுக்கொண்டேன். கேட்ட இடங்களிலே 3 இடங்கள் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய கட்சியில் 10 பேர் கூட நிற்கிறதுக்கு தகுதியானவர்கள் இருக்காங்க. எஸ். 6 பேர் 6 ரீஜனில் நிற்கலான்னு யோசனை பண்ணினேன். ஐ ஃபைனலி கேம் டு அ டெசிஷன் 3 பேர் தான் நிற்கணும்னு. ஏன்னா தேர்தல் களத்திலே பொருளாதாரம் மிக முக்கியம். காலத்துக்கு ஏற்றவாறு அதை முறையாக செய்பவர்கள் யார், அதற்கேற்ற தொகுதி இருக்கிறதா என்று பார்த்தேன். அதிலே 3 தொகுதிகளை நான் பெற்றுக்கொண்டேன். சில தொகுதிகள் கேட்டிருக்கலாம், சில தொகுதிகள் கிடைக்காம இருக்குது. இதெல்லாம் வந்து கூட்டணியில் சகஜமே. கூட்டணியினுடைய நன்மைக்காக நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அது மாதிரி கணக்கே கிடையாது. எண்ணிக்கையை விட எண்ணம் தான் பெரிது கூட்டணியில். நான் தான் முந்தா நாள் ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன், 39 தொகுதி ப்ளஸ் பாண்டிச்சேரி 40க்கும் சுற்றுப்பயணம் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் மை டைம் ஷூட் பண்ண. அது திரு ஜி.கே. வாசன் அவர்களையும் அவருடைய நாகரிக அரசியலையும் தமிழ்நாடு நன்றா தெரிஞ்சிருக்கு. அது வேறு, நான் அதுக்குள்ளேயே கேட்கல. அவர் வெளிப்படையாக அப்படி இருக்கலாம். ஆனால் வெளியிலிருந்து என்ன பார்வை முன்வைக்கப்படுது, அரசியல் விமர்சகர்கள் எல்லா விவாதங்களையும் முன்வைக்கிறாங்க. முதல்ல சென்று ஆதரவு அளித்தது திரு ஜி.கே. வாசன் அவர்கள், தொடர்ச்சியாக ஆதரவு அளிக்கக்கூடிய திரு ஓ. பன்னீர்செல்வம். ஆனால் கடைசியாக கையெழுத்து இவங்கள்ட்ட தான் வருது, தொகுதிகள்லாம் பங்கீட்டுக்கு பிறகு. இதெல்லாம் வந்து ஐ திங்க் பெரிய வேலிடிட்டி இல்லை இதெல்லாம். ஏன்னு கேட்டால் 4-5 பார்ட்டிஸ். I am a very friendly party with the BJP. I have a lot of respects for them. They have a lot of respects for me. ஒவ்வொரு பார்ட்டிக்கு என்ன கொடுக்குறாங்க, என்ன கொடுக்கலன்னு எனக்கும் தெரியுது. நானும் பேசுகிறேன் அவங்களோட. I am also helping them. They are also helping them. It's purely an understanding for the victory. ரைட். ரெண்டுமே சேர்ந்ததான் இருக்க முடியும். உங்க உரிமை, நீங்க தான் தலைவர், உங்களுக்கு தெரியாதா நிச்சயமா இருக்க முடியாது. ஒரு கூட்டணியினுடைய வெற்றி உங்கள் கட்சியினுடைய வெற்றி, ரெண்டும் சேர்ந்து தான் பார்ப்பீங்க. வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் போத்னு இருக்கிறதா ஒரு கூட்டணியில் இருக்க முடியும். அப்படியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் எடுத்துக்கலாமா? நான் ஒன்றும் குறையே சொல்லலையே அந்த முடிவு வருதுக்கு. ஐ செட் ஐ அம் ஹாப்பி வித் வாட். அதற்காக விட்டு கொடுத்துருக்கீங்க. விட்டு கொடுத்த வார்த்தையை நான் சொல்லலையே, நீங்க தான் உங்க வாயில சொல்லுங்க. அப்படி ஏன்னா வெளியில ஐ ஹேவ் நெவர் டோல்ட். ஃபைன். வாட் ஐ சே இஸ் வாட் ஐ சே. நான் சொல்றதெல்லாம் நான் கேட்ட தொகுதிகளிலே 3 தொகுதிகளை ஓகே மகிழ்ச்சியோடு கேட்டேன், மனநிறைவோடு பெற்றுக்கொண்டேன். ஃபைன், ரைட். அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த களத்தில் திமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்குது, அதிமுக ஒரு பக்கம் இருக்குது. யார் உங்களுக்கு பிரதான எதிரி அப்படின்னு பார்க்குறீங்க உங்கள் கூட்டணிக்கு? இன்றைக்குள்ள சூழலில் நோ டவுட் 2 கட்சிகளும் தமிழகத்துடைய பெரிய கட்சிகளாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுடைய ஆட்பலம், பணபலம், அதிகார பலம், இதற்கு மக்கள் நிச்சயமாக இடம் கொடுக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. 2, ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதமர் வேட்பாளர் யார் என்று கூறி 10 வருட சாதனைகளை மத்திய அரசிடம் எடுத்து கூறி வாக்கு கேட்கின்ற கட்சி எங்களுடைய கட்சி. முதல் உரிமை எங்களுக்கு இருக்கிறது வாக்கை பெறுவதற்கு. அதன் அடிப்படையிலே மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஓகே, அந்த நம்பிக்கை இருக்குது. நான் தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டும் உங்கள் அனுபவத்திலேருந்து சில கேள்விகள் முன்வைக்க நினைக்கிறேன். திரு ஜி.கே. வாசன் எல்லோருடன் நட்பாக இருக்கிறார், ஒரு நாகரிக அரசியலை மேற்கொள்கிறார், பேச்சில் ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து அந்த வார்த்தையினுடைய பொருள் அறிந்து சொல்லக்கூடியது எல்லா தருணங்களையும் அப்படின்னு இருக்குது. அது இந்த தலைமுறைக்கு ஏற்ற வகையில் இருக்கா? ஏன்னா அதிரடி அரசியல்னு ஒரு சிலர் கிளம்பி வரும்போது இதை எப்படி பார்க்குறீங்க? எது ஏற்புடையதாக இருக்குன்னு பார்க்குறீங்க? நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் தமிழகத்தில் 67, 69க்கு பிறகு
நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மை வெல்ல வேண்டும். அதற்கு ஒரு நல்ல கூட்டணி வருங்காலங்களிலே அமையும் என்று நான் நம்புகிறேன். தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வெகு தொலைவிலே இல்லை. இல்லை, இப்போ அந்த அதிரடி அரசியல் அப்படிங்கிறது தேவையாக இருக்கா? இளைஞர்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கா? இப்போ வந்து ஒரு கடுமையாக பேசுறது அல்லது வந்து ஒரு தடாலடியான முடிவுகள் எடுப்பது அதெல்லாம் தான் இன்னைக்கு தேவையாக இருக்கான்ற நிதானமான ஒரு அரசியலுக்கும் இதுக்குமான வித்தியாசம். அது போன்ற அரசியல் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதற்கு வரவேற்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு என்னுடைய கருத்து. வரவேற்பு குறைந்து கொண்டே போகிறது. ஓகே, இந்த தேர்தலில் எவ்வளோ கணிக்கிறீங்க? இப்போ நீங்கள் எல்லா 40லும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது உங்கள் விருப்பமாக இருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதுல அல்லது இரண்டாவது இடம் யாருக்கு அப்படிங்கிற போட்டி தான் நடக்குதா? திமுக கூட்டணி வெல்கிறது தமிழ்நாட்டில், ஆனால் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறதுல தான் அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் போட்டி அப்படிங்கிற இந்த விமர்சனங்களே அல்ல பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்பது தான் எங்களுடைய எண்ணமாக இருக்க முடியும். இன்றைக்கு மக்கள் மனநிலை, இளைஞர்களுடைய மனநிலை தொடர்ந்து உங்களை போன்ற தொலைக்காட்சியை பார்ப்பவர்கள், பத்திரிகையை படிப்பவர்களெல்லாம் நிச்சயமாக யோசிப்பாங்க. 10 வருட கால பாஜக ஆட்சி, அதனுடைய தொடர்ச்சியினுடைய முடிவு என்ன? இந்தியாவினுடைய வளர்ச்சி. இந்தியாவுடைய வளர்ச்சி என்றால் தனி மனிதனுடைய வளர்ச்சி. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ், எஜுகேட்டட் பீப்புள், வேலை வாய்ப்பு, கெரியரிசத்தில் இருக்கிறாங்க. தன்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைமுறை வந்து ஒரு நியூ மாடர்ன் ட்ரெண்ட். இன்றைக்கி என்ன ஓட்டிங் இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்டர்ஸை எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, தே டோன்ட் வாண்ட் கரப்ஷன், தே டோன்ட் வாண்ட் மணி ஃபார் ஓட், தே வாண்ட் ஆக்சுவல்ஸ். அதனால எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக நான் நம்புகிறேன். இப்போ இந்த விமர்சனங்களே சார், பிரதமர் 3 விஷயத்தை பிரதானமாக வைக்கிறார் இந்தியா கூட்டணிக்கு எதிராக: வாரிசு அரசியல் அல்லது ஊழல் எதிர்ப்பு, நாட்டு தேசியவாதம். இந்த விஷயங்களில் இப்போ வாரிசு அரசியல்னு வரும்போது மீண்டும் விமர்சனம், உங்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் வாரிசுகள் இல்லையாங்கிற கேள்வியை பிஜேபியை நோக்கி வைக்கிறாங்க. ஊழல் எதிர்ப்பு அப்படின்னா இன்றைக்கி சந்திரபாபு நாயுடுவை இன்னொரு இடத்துல நீங்கள் கூட்டணியில் வச்சுக்கிறீங்க, அல்லது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளக்கூடியவங்களை வச்சுக்கிறீங்கன்னா இதையெல்லாம் எடுக்குமா? இதே இளைஞர்கள் இந்த கேள்வியை சேர்த்து வைப்பாங்க. நீங்கள் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்றவாறு சரி தவறை வாக்காளர்கள், குறிப்பாக இளைஞர்கள் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் முடிவெடுக்கட்டுமே. பிரதமர் வந்து இளைஞர்கள் மனதிலே இருப்பதை தான் பிரதிபலிக்கிறார். அதை அவர்கள் வாக்குச்சீட்டின் மூலம் பிரதிபலிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நிறைவாக ஒரு கேள்வி, ஏன்னா இது தொடர்ச்சியாக உங்களை நோக்கி வரதுனால அந்த கேள்விக்கும் நீங்கள் இப்போ அதிமுக அவர்கள் ஆதரவோடு ஒரு ராஜ்யசபா எம்பின்னு வந்த ஒருவர் அவர்களோடு செல்லலையே, இது முறையா அப்படின்னு ஒரு கேள்வியை விமர்சகர்கள் வைக்கிறாங்க. இது வந்து கட்சியிலையோ வேறு யாரும் வைக்கல. அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை அதுபோல் விமர்சனம் வைப்பவர்களுக்கு புரிதல் குறைவாக இருக்கிறதோ என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மதிப்புக்குரியவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு தேர்தல் என்றால் கூட்டணி, கூட்டணி என்றால் ஒன்று இடங்கள், தொகுதிகள், எண்ணிக்கைகள். அதில் கூட குறைச்சிருந்தால் இப்பெல்லாம் ராஜ்யசபா, இதுதான் தேர்தல் ஒப்பந்தமே. ஆமாம், இவைகளெல்லாம் தேர்தல் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே நடைபெறுகிறது. 2019 தேர்தலிலே தமாக கடைசி கட்சி அந்த கூட்டணி. நல்லா நீங்கள் நினைவு பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு 3 தொகுதி வேண்டும் என்று கேட்டேன். 2 தொகுதி கொடுக்க முடியுமா என்று யோசித்தார்கள். 2 தொகுதி அவர்களால் கொடுக்க முடியவில்லை. காரணம், கூட்டணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. நிறைய கட்சிகள் இல்லைன்னு எனக்கு கொடுக்கல. எனக்கு அவங்க நிறைய ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க கையெழுத்து ஆயிடுச்சு, முடிச்சிருச்சு. ஐ கேம் as a last party, I should agree the fact. எனக்கு 2வது சீட்டு கூட கொடுக்க முடியலைங்கிற காரணத்தினால ஒரு சீட்டு ஒப்பந்தம், இன்னொரு சீட்டு கொடுப்போம் என்ற உறுதியை கொடுத்தார்கள். கூட்டணி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒப்பந்தம், வாக்குறுதியின் அடிப்படையிலே ராஜ்யசபா கிடைச்சிருக்கு. இன்றைக்கும் எந்தெந்த கட்சி ராஜ்யசபா பேசுதோ
அதன் வாக்குறுதி ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் கொடுக்குறாங்க. அதனால் இதில் புரிதல் சரியாக இருந்தால் இது போன்ற கேள்வியே எழக்கூடாது. ஓகே, ரைட். அதையும் பதிலாக முன்வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த விமர்சனங்களை வச்சுட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் சரியான ஒரு பதிலை சொல்லிங்க. அது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2019 கூட்டணிக்குன்னு பேசும்போது ஏற்பட்ட உடன்படிக்கை அதன்படியான ஏதாவது ஒரு கட்சி ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லி இனிமேல் எங்களோட தான் இருக்கணும், போகக்கூடாதுன்னு ஒரு கையெழுத்து போட்டால் அந்த ஒப்பந்தத்தை மீறணும்னு அர்த்தம். ஆமாம், அது அந்த தேர்தலுக்கான ஒப்பந்தம் தான். எந்த தேர்தலுக்கும் அது போல் இருக்க போகிறதில்ல. கரெக்ட். ஒவ்வொரு தேர்தலுக்கும் தான் கூட்டணி பேசுகிறோம், அந்த சூழலுக்கு ஏற்ப தான் முடிவுகள் எடுக்கப்படுது. திரு கிருஷ்ணசாமி புதிய தமிழகத்தினுடைய தலைவர் 10 ஆண்டு காலம் பிஜேபியோடு நான் இருந்தது தான் என்னோட இருண்ட காலம்ங்கிறார். எனக்கான பெரிய இழப்புகளை சந்தித்தேன், 2019 வெற்றி பெற்றுக்கலாம், ஆனால் பிஜேபி எதிர்ப்பினால் நான் என்னுடைய அத்தனை உழைப்பும் வீணாக போச்சு அப்படிங்கிறாரு. கூட இருந்த ஒருத்தர் இப்போ ரொம்ப கடுமையாக பேசுகிறார், இந்துத்துவா இங்கே எடுபடாது, ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு, தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருப்பாங்க, ஆனால் இதையெல்லாம் புரியாத ஒரு தலைமை இங்கே இருக்குது அங்கே இருக்குங்கிற மாதிரிலாம் கடும் விமர்சனங்களை முன்வைக்கிறார். களம் 18 தான் அவர் பேசியிருந்தார். நான் தனிப்பட்ட யாருடைய பேருக்கும் விமர்சனம் பதில் சொல்கிறது கிடையாது. ஆனாலும் மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்கள் மிகுந்த மரியாதைக்குரியவர். 10 வருட காலமாக அவர்கள் பிஜேபியில் இருந்தாங்கன்னு சொல்லுங்க. இன்றைக்கி அதிமுகவில் அவங்க இருக்கிறாங்க. அதனால் அவங்க பேசுகிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, ரைட். களத்திற்கு போகிறீங்க, உங்கள் வேட்பாளர்கள் மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கான உங்கள் பயணம் வெற்றி பெறணும். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்களே இறுதி எஜமானர்கள். அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.